என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது இரண்டு தான். ஒன்று ஏழுமலையான், மற்றொன்று திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு. சர்வதேச புகழ்பெற்ற திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பன்றி மற்றும் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலக்கப்பட்டதாக வெளியான ஆய்வு முடிவுகள் தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் திருப்பதி லட்டு சர்ச்சையின் பின்னணி என்ன என விரிவாக பார்க்கலாம். அனைத்து இனிப்பு கடைகளிலும் லட்டு கிடைக்கும் என்றாலும் திருப்பதி லட்டு தனித்துவமானது. திருப்பதி திருமலையில் மட்டுமே கிடைக்கும். இந்த லட்டை வேறு கடைகளில் விற்கவோ திருப்பதி லட்டு என்ற பெயரை பயன்படுத்தவோ அனுமதி கிடையாது. திருப்பதி லட்டை மையப்படுத்தி தூள் படத்தில் மறைந்த நடிகர்கள் விவேகும் மயில்சாமியும் செய்த காமெடியே அதன் புகழை சொல்லும். தூள் படத்தில் எப்படி லட்டுக்கு பதில் ஜிலேபியை பார்த்து விவேக் கொந்தளித்தாரோ அப்படித்தான் இப்போதும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்ததாக வெளியான தகவலை கேட்டு பக்தர்கள் கொந்தளிக்கின்றனர். எல்லாரும் தான் சார் திருப்பதிக்கு போகிறாங்க, அந்த நெய் கலக்கலாமா சொல்லுங்கிறேன். அந்த சாமி தான் அவங்களாம் தண்டனை கொடுக்கணும். ஆமாம், இதில் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. வரேன் எவ்வளோ பேர் ஜனம் கோடிக்கணக்கில் போதும் அவர் பார்க்கறதுக்கு. இந்தமாதிரி செய்யலாமா சொல்லு பார்க்கலாம். தெரியாதவங்க எவ்வளோ பேர், இதுக்கு மேலே தெரிஞ்சவங்க அந்த லட்டு கூட வாங்க மாட்டாங்க. கொஞ்ச நாளாக திருப்பதியில் லட்டுவில் விலங்குகளுடைய நெய் எண்ணெய் கொழுப்பு அதை லட்டில் மிஸ் பண்ணி கொடுத்து எவ்வளோ பெரிய நாட்டுக்கே பெரிய துரோகம் சார் இது. ஓகேவா? மக்கள் ரொம்ப இது நாடே அழிந்துடும். ஓகேவா? இவ்வளோ பெரிய சாமிக்கிட்ட இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது, தப்பெல்லாம். ஓகேவா? இந்த மாட்டு இறைச்சியினுடைய கொழுப்பு, பன்னி இறைச்சியினுடைய கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து அங்கே லட்டு தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது பெரிய இழிவாகும் சார். சீக்கிரத்தில் நாடே அழிய போகுது. இப்போது திருப்பதி லட்டுன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது ஒரு புனிதமான பிரசாதம். அது நல்ல ஒரு இதில் பண்ணால் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அந்த மாதிரி நடக்கானா இனிமேல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நடக்காமல் இனிமேல் ஜனங்களுக்கு நல்ல பக்தியோட நல்ல ஒரு திருப்பதி லட்டு பிரசாதத்தை நல்ல ஒரு நெய்யோட நல்லா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு பிடிக்கலைங்க சார். அது நம்ம ஒரு சாமி பக்தியாக போகிறோம், ஒரு ஆச்சாரத்தோடு போகிறோம். நம்ம அந்த மாட்டு கொழுப்புலாம் கலக்குறாங்கன்றப்போ எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? அது காலகாலமாக நம்ம திருப்பதி போனால் லட்டு அது காலகாலமாக பாரம்பரியமாக வர்றது. அதெல்லாம் கலக்கக்கூடாது. பியூராக கொடுத்தா என்ன, அதில் நாட்டுக்கே அழிவு காலம்னு நினைக்கிறேன். திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கும் வழக்கம் 1715ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 300 ஆண்டுகளாக இந்த பாரம்பரியம் இப்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக திருப்பதியில் நாள்தோறும் 3 முதல் 4 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. கடலை மாவு, முந்திரி, திராட்சை, நெய், சர்க்கரை, கல்கண்டு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டு தனிச்சுவை கொண்டது. அதனால்தான் உறவினரோ நண்பரோ திருப்பதிக்கு சென்று வந்தாலே லட்டு எங்கே என்று கேட்பது வழக்கமாக உள்ளது. திருப்பதி செல்லும் பக்தர்கள் அனைவரும் லட்டு வாங்குவதை ஒரு கடமையாகவே கடைபிடித்து வருகின்றனர். லட்டு தயாரிக்கப்படும் பகுதியே கட்டுப்பாடு மிகுந்த பகுதியாக இருக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொடு எனும் மடப்பள்ளியில்தான் லட்டு தயாரிக்கப்படுகிறது. யாரும் எளிதில் அங்கு சென்று அங்கு நடப்பதை பார்த்துவிட முடியாது. குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே திருப்பதி லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். 2009ஆம் ஆண்டு திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு 175 கிராம் எடையில் லட்டுகள் வழங்கப்படும். பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு 750 கிராம் எடையுள்ள லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருப்பதி லட்டு விற்பனை மூலம் மட்டுமே ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் தேவஸ்தானத்துக்கு வருமானமாக கிடைக்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு கோயில் வளாகத்திலேயே தயாரிக்கப்படும் லட்டுகள் என்பதால் பக்தர்கள் அதனை பயபக்தியோடு வாங்கி செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் லட்டு குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர சட்டமன்றத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோயிலின் புனிதமே கெட்டுப்போய் விட்டது என்றும், புனிதமான திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் பசு மற்றும் பன்றி கொழுப்பை பயன்படுத்தி லட்டின் புனிதத்தையே மாசுபடுத்தி விட்டதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. கடந்த மக்களவை தேர்தலுடன் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த சந்திரபாபு நாயுடு
திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலராக ஷியாமளா ராவ் IASஐ நியமித்தார். திருப்பதி லட்டின் சுவையில் மாற்றம் ஏற்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த ஜூலை மாதம் லட்டுவின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் லட்டு தொடர்பாக சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு ஆந்திரா முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை OSR காங்கிரஸ் கட்சியினர் அடியோடு மறுத்தனர். அரசியல் உள்நோக்கத்துடன் சந்திரபாபு நாயுடு இந்த பொய்யான குற்றச்சாட்டை வைத்துள்ளதாக OSR காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. சந்திரபாபு கூறியது போல எதுவும் நடக்கவில்லை என சர்வ வல்லமை பொருந்திய திருப்பதி ஏழுமலையான் முன்பாக தானும் தனது குடும்பத்தினரும் சத்தியம் செய்ய தயாராக இருப்பதாக OSR காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் தேவஸ்தான தலைவருமான YV சுப்பாரெட்டி ஆவேசமாக தெரிவித்தார். திருப்பதி லட்டை முன்வைத்து ஆந்திர அரசியலில் அனல் பறந்து கொண்டிருந்த நேரத்தில் திருப்பதி லட்டு தொடர்பான தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வறிக்கை வெளியானது. திருப்பதி லட்டு தொடர்பாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இருந்தது அந்த அறிக்கை. தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கான நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு, மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய், பாமாயில் போன்றவை கலக்கப்பட்டிருப்பதாக அறிக்கை கூறியது. ஆய்வறிக்கை வெளியானதை அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. மத்திய பிரதேசத்தின் போபால் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜெகன்மோகனின் உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த 5 வருடங்களாக இந்த நெய் சுத்தமானதாக இல்லாமல் அதில் ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது. அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பணியாரங்களும் தயார் செய்து அம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த 5 வருடங்களாக வெளியே தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அருகே செயல்படும் AR டெய்ரி நிறுவனம் கடந்த ஜூலையில் அனுப்பிய நெய்யில்தான் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு இருந்ததாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இதனை அடியோடு மறுத்துள்ள AR டெய்ரி நிறுவனம் தங்கள் நிறுவனத்தின் நெய் குறித்து எந்த நேரத்திலும் பரிசோதனைக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. ஒவ்வொரு தடவையும் நம்ம அனுப்பும் பொழுதும் அதில் என்னென்ன தரக்கட்டுப்பாட்டு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்களோ அத்தனையுமே பூர்த்தி பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். அது FSSAI முறைப்படியும் அக்மார்க் தரத்தின்படியும் தான் பரிசோதித்து வெளியில் அனுப்பப்படுது. ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அவங்க கூறுற இப்போ தரத்தில் வேறுபாடு இருக்கிறதுன்றது நாங்கள் பண்ணிகிட்ருக்க 25 வருட தொழிலில் இந்த மாதிரி மாற்றங்கள் நாங்கள் சந்தித்ததே கிடையாது. இது எங்களுக்கே புதிதாக இருக்குது. இன்னொன்று எங்களோடது அப்படின்றது எங்கேயுமே அதில் வெளிப்படுத்தலை. மற்றபடி எங்களோட தரத்தை பரிசோதிக்கணும்னு நினச்சா எல்லா இடத்துலையும் எங்கள் உணவுப் பொருட்கள் இருக்கிறது, எல்லா கடையிலையும் இருக்கிறது. நீங்கள் நெய் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதோட தரம் எப்படிப்பட்டதுன்னு. ஸோ இந்த 25 வருட பயணத்தில் எங்களோட தரத்தில் எங்கேயுமே நாங்கள் மாறுபடலைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக X பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆந்திர அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கூறியுள்ள பவன் கல்யாண் நாடு முழுவதும் இதுபோன்ற பிரச்சனைகளை ஆராய தேசிய அளவில் சனாதன தர்மம் பாதுகாப்பிற்கான வாரியம் அமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு வைக்கும் குற்றச்சாட்டு உண்மை என்றால் இது தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் OS ஷர்மிளா வலியுறுத்தியுள்ளார். Mr. Chandrababu Naidu presented a report that said a sample was taken on the day that he assumed power. Beef tallow and fish oil also in the ingredients that were used to make the laddus, the prasadam in the Tirupati. We do not understand why Mr. Chandrababu Naidu made this so casual. இந்த சூழலில் திருப்பதியில் லட்டில் கலப்படம் தொடர்பான புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி ஆந்திர உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளது OSR காங்கிரஸ் கட்சி. பணியில் உள்ள நீதிபதி தலைமையிலோ அல்லது நீதிமன்றம் அமைக்கும் குழுவோ இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் OSR காங்கிரஸ் கோரியுள்ளது.
இதனை பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஒன்றிய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் விரிவான அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா கூறியுள்ளார். वो रिपोर्ट आप मुझे भेज दें, उस रिपोर्ट को मैं एग्जामिन भी करूंगा, स्टेट रेगुलेटर से भी बातचीत करूंगा, उनका क्या कहना है उसको भी जानूंगा। उस जो रिपोर्ट है जिस सोर्स से आई है उस रिपोर्ट को पूरी तहकीकात करके उसके सारे पहलुओं को ध्यान में रख करके सूटेबल एक्शन विल बी टेकन अकॉर्डिंगली। जो भी कानून के दायरे में और जो भी हमारी नियमावली फूड सेफ्टी स्टैंडर्ड्स अथॉरिटी ऑफ इंडिया के तहत आती है उसके तहत हम इस पर कार्रवाई करेंगे। लेकिन अभी हमने रिपोर्ट मंगवाई है। आई विल एग्जामिन इट, माय FSSI is going to examine, they are going to give report and then we will take action. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான செயலதிகாரி ஷியாமளா ராவ், திருப்பதி லட்டுக்கு பயன்படுத்திய நெய்யில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தது உண்மைதான் என ஒப்புக்கொண்டுள்ளார். வருங்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்க கோவிலில் ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் நெய்யின் தரத்தை உறுதி செய்ய குழு அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். It is adulterated with vegetable fats and another is it is adulterated with animal fats. Animal fats adulteration depending on these values, S values. So it is lard, which is a pig fat, then palm oil and beef tallow, then fish oil included, rapeseed, linseed and all these things. It's like a concoction of all these and the results are abnormally bad, abnormally low. We started a procedure for blacklisting as well as for penalizing the supplier. Then we formed an expert committee on the ghee supplies, how to improve the supplies and how to improve the tender conditions so that we get good quality people. திருப்பதி லட்டில் சேர்க்கப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, கடவுளின் பெயரால் சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் ஆட்சி காலத்தில் தரமான நெய்யே பயன்படுத்தப்பட்டதாகவும் 18 முறை தரமற்ற நெய்களை திருப்பி அனுப்பியதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். టీటీడీ ఆ ప్రతి వెహికల్లో నుంచి 3 శాంపుల్స్ తీసి ఆ శాంపుల్స్ పాస్ అవుతేనే నీకు లోపలికి పోయేదానికి పర్మిషన్ ఇస్తూ టీటీడీలో లడ్లు తయారు చేయడానికి ఉపయోగపెట్టే పరిస్థితి ఉంది అని చెప్పి తెలిసినప్పుడు, ఇంత గొప్ప ప్రాక్టీస్ ఉన్నప్పుడు, ఇంత గొప్ప పరిస్థితి ఉన్నప్పుడు క్రెడిట్ తీసుకోవాల్సింది పోయి మనమేం చేస్తూ ఉన్నాము? ஆந்திராவில் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் திருப்பதி லட்டு விவகாரம் ஏழுமலையான் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களின் விருப்பமாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.